ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு மிளகூட்டல் வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்தது. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிளகூட்டல். ஸோ நோ சைட் டிஷ். எல்லா வெஜிடபிள்ஸ் பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால அதே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ சைட் டிஷ் ஒன்றும் இல்லை, பப்படா மாத்திரம் காய்ச்ச போகிறேன். சிம்பிள் லஞ்ச் டுடே. பொடலங்காய் ஊற்றி இருந்தது கொஞ்சம், அதனால் பீல் பண்ணி விட்டேன் ஸ்கின்னை. എന്നിട്ട് நறுக்கிக்கிறது. அது கேரட், முருங்கைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு விட்றது. அது பாதியோண்டு வெந்ததுக்கப்புறம் மத்தனையும் வெள்ளரிக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்தது, அதனால் மத்தனையும் வெள்ளரிக்காயும் அது கூட சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறது. பாசிப்பருப்பு கொஞ்சமும் ஊறின சனாவியமாக வேக வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய், வரமிளகாய், ஜீரம், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு விட்றது. மீன்மேல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இல்லையா, உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் பருப்பையும் அந்த வெந்த சனாவியுமா சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டுருக்கிற தேங்காயை சேர்த்தின்னு விட்றது. அவ்வளோதான், மிளகூட்டல் ரெடி. அதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, கறிவேப்பிலை, தட்ஸ் இட். தொட்டுக்கிறதுக்கு பப்படாமும் காய்ச்சியாச்சு. இதுதான் இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால ஒரு டெசர்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் பாலை கொதிக்க விட்டு சர்க்கரையும் சேர்த்திட்டு நான் குறுக்க வச்சு இந்த குல்ஃபிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா குறுகின பாலில் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் எடுத்துட்டு ஆறின பாலில் மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட் பேஸ் பண்ணியாச்சு. அது கூட ஒரு பழம், ஒரு ஹாஃப் ஆப்பிள், அப்புறம் ஹாஃப் மேங்கோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டேன். அந்த குல்ஃபி வாசனை வர்றது மாதிரி பாலை குறுக்கிட்டு கஸ்டர்ட் பண்ணினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுவேன். இந்த குல்ஃபி மாதிரியும் இருக்கும், கஸ்டர்ட் மாதிரியும் இருக்கும். இதை வனிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்தி போடுங்க. அந்த மாதிரி பாலையும் குறுக்கிட்டு கஸ்டர்ட் பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ஹான்ஸ் பண்ணும் அந்த குறுக்கிறது ஏலக்காய் பொடி போடுறது. குல்ஃபி ப்ளஸ் நமக்கு அந்த கஸ்டர்டோட டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும், ஒரு ரிச்சாக இருக்கும். என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ நீங்கள் போட்டுங்க. எங்கிட்ட இருக்கிறத போட்டேன். பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபீட்பேக் தாங்க. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.